சாலமோன் அருமையான ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். அந்த அருமையான ஜெபத்தில் அவர் சொல்ல வருகிறார், என்னை நான் என்ன பண்ணிவிட முடியாது, நடத்திவிட முடியாது. ஏன் என்னை நடத்திவிட முடியாது? மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். இன்னும் வேதவசனம் தெளிவாய் சொல்லுகிறது. சாமுவேலை பார்த்து கர்த்தர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், நான் மனுஷன் பார்க்கிற வண்ணமாய் பாரு. அப்படின்னா மனிதனுடைய சுபாவம் என்ன? ஒருவனுடைய முகத்தை பார்த்து, ஒருவனுடைய அறிவை பார்த்து, ஒருவனுடைய தாளந்து திறமைகளை பார்த்து அவன் அவர்களுக்கான ஒரு ஆலோசனை சொல்லக்கூடியவனாய் இருக்கிறான். ஆகவேதான் மனுஷனுடைய ஆலோசனைகள் அது நிற்பது கிடையாது. ஆகவேதான் மனுஷனுடைய ஆலோசனைகள் வாய்ப்பது கிடையாது. ஆகவேதான் சுய புத்தியிலே நாம் செயல்பட்டால் அது நடைபெறுவது கிடையாது. ஆக கர்த்தருடைய ஆலோசனையிலே நாம் நடக்க வேண்டும். அப்ப கர்த்தர் எப்படி ஆலோசனை கொடுக்கிறார் என்று சொன்னால், அவர் எப்படி ஆலோசனை கொடுக்கிறாராம்? வேதவசனம் தெளிவாய் சொல்லுகிறது, அவனவனுடைய இருதயத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனவனுடைய இருதயத்தின் படியே அவனவனுடைய எல்லா வழிகளுக்கும் கர்த்தர் என்ன பண்ணுகிறாராம்? ஆலோசனை தந்து அவர் நடத்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா.